ஏண்டி அதை நிறுத்தின? பாட்டா இது? காட்டு கூச்சல் எவ கேப்பா? நாட்டுப்புறம். இதோட அருமை உனக்கு என்னடி தெரியும்? இந்நேரம் இந்த உலகம் பூரா இந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. கேட்டுட்டாலும் 14 லோகமும் கேட்கட்டுமே. நான் தமிழச்சி, தமிழ் பாட்டத்தான் நான் கேட்பேன். ராதே உனக்கு கோபம் ஆகாதடி, ராதே உனக்கு கோபம் ஆகாதடி. நிறுத்துனீங்க? எனக்கு இந்த பழைய பஞ்சாங்கமே பிடிக்கல. என்ன சொன்னீங்க? பழைய பஞ்சாங்கமா? பஞ்சாமிர்தங்க. இதை கேட்டுக்கிட்டே இருந்தா எனக்கு சோறு தண்ணி கூட வேண்டாம். ஏண்டி இந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணப்ப நீ பிறந்து கூட இருக்க மாட்ட, எப்படி ரசிக்கிற? எங்க அப்பா கிட்டப்பா, பாகவதர், மகாலிங்கம் இவங்க பாட்டத்தான் கேட்டுக்கிட்டே இருப்பாரு. நானும் இத கேட்டு கேட்டு மயங்கி போயிட்டேன். ஆமா, பெரிய ஞான பரம்பரை. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? எங்க அப்பா பேரு முனுசாமி, ஆனா கிட்டப்பான்னு மாத்திக்கிட்டாரு. பெரிய டிராமா ஆக்டர். எங்க அம்மா பேரு பட்டம்மா, பெரிய பாடகி. எங்க பெரியண்ண கோவிந்தராஜ், சின்னண்ண சவுந்தரராஜ், எங்க பெரியக்கா வசந்தகுமாரி, சின்னக்கா சுசீலா, நான் ஜானகி. ஐயோ, ஏன் ஜேசுதாஸ், பாலசுப்ரமணியம், சித்ராவெல்லாம் விட்டுட்டீங்க? என் தலை எழுத்து. ஸ்பெஷல் நாடகத்துல நடிச்சுக்கிட்டு இருந்த உன் மேல ஆசைப்பட்டு என் மாமாவை எடுத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பார். எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். இத பாருங்க, வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. ஊரூரா என் பின்னாடி அலைஞ்ச போதெல்லாம் நல்லா இருந்துச்சா? இனிமே இந்த வீட்டுல பழைய பாட்டு தான் கேட்கணும், அவ்வளவுதான். நோ, அது நடக்காது. எங்க இன்னொரு தடவை சொல்லுங்க பாப்போம். எத்தனை தடவை வேணும்னாலும் சொல்லுவேன். விளக்கு வைக்கட்டும், அப்ப பாத்துக்கிறேன். ஐயோ, இன்னவோ பார்க்காத மாதிரியே பேசுறிய. அம்மாடி, படுக்கைக்கும் பாட்டுக்கும் சம்மந்தப்பட்டாதம்மா. அப்படித்தான் நான் பாப்பேன். முன்னாடி இன்னவோ கமால் காட்டுற. இதுக்கெல்லாம் அசரவன் நான் இல்ல, நான் ஆம்பளடி. மன்மதலீலையென்றார் உண்டோ என் மேல் உனக்கேனோ பராமுகம், மன்மதலீலையை வென்றார் உண்டோ நின்மதிவதனமும் நேழ்விழியும் கண்டு. ரம்பா சுவாமி, நின்மதிவதனமும் நீழ்விழியும் கண்டு என் மதிமயங்கினேன் 3 உலகிலும் மன்மத. ஏண்டி பிச்சைக்காரன் கூட சேர்ந்து டூயட் பாடி என் மானத்தை வாங்குறிய? இது உனக்கே நல்லா இருக்கா? தெருவே கூடி வேடிக்கை பாக்குறேன். தம்பி கதிரேசு, சும்மா சொல்லப்படாதப்பா. உன் சம்சாரம் ரொம்ப பிரமாதமா பாடுது. அடாடாடாடா, கொடுத்து வச்சவையா நீ? பேசாம கச்சேரி பண்ண விட்டுடு. யார் கூட? இவன் கூடவா? ஏண்டா, நான் என் பொண்டாட்டிய கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஊர்ல இருக்கிறவங்க கூட எல்லாம் கச்சேரி பண்றதுக்காகவா? வந்துட்டான் வெண்ணெய் சட்டிக்குள்ள தலைய விட்டுட்டு. போயா, எல்லாரும் வேடிக்கை பாக்குறீங்க, போக. கண்ணா, உன் பேர் என்ன? பிச்சை முத்து. எடுக்கிறது பிச்சை, இதுல முத்து வேறையா? உங்க அப்பா அத்தா தீர்க்கதரிசிங்க தான். நீ பிச்சை எடுப்பேன்னு ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும் போல் இருக்கு. அதான் பிச்சை முத்துன்னு பேர் வச்சிருக்காங்க. டேய், இந்தா புடி. மறுபடியும் இந்த பக்கங்கிக்க வந்து பாட்டு கிட்டு பாடின நான் பொல்லாதவன் ஆயிடுவேன்னா போ. ரொம்ப நன்றிங்க. அம்மா, ஐயா கிட்ட சொல்லி ஒரு நாடகம் ஒண்ணு போட சொல்லுங்க. நம்ம 2 பேரும் சேர்ந்து பாடுனா நம்ம 2 பேரும் மார்க்கெட் ரேஸ் ஆயிடும். டேய், நீ இப்ப இங்க இருந்து போல நான் ரைஸ் ஆயிடுவேன். போடி உள்ள போடி. டைட்டு சக்கரையில் பந்தலிட்டு செவ்வாழை காலெடுத்து வா வா வா, செம்மாதுளை பிளந்து தா தா தா. ஜவாது மேடையிட்டு சக்கரையில் பந்தலிட்டு செவ்வாழை காலெடுத்து வா வா வா, செம்மாதுளை பிளந்து தா தா தா. பாடு. என் கணவன் வந்து விட்டானே என்று பாட்டை நிறுத்தி விட்டாய். ஆடிய சாகும் அன்னப்பட்சி போல நீ பாடிய சாக வேண்டும். நீ ஏன் கோவேரி கழுதை போல் கிடைக்கின்றாய்? புருஷனுக்கு சாப்பாடு போடுறதை விட உனக்கு பிச்சைக்காரன் கூட டூயட் பாடுறது பெருசா போச்சா? நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு உங்க அம்மாவையே கல்யாணம் பண்ணி இருக்காண்டு. அவ ஊமடியாக சொன்னேன். பாடி உள்ள
கதிரேசன் சார் சும்மா சொல்லக்கூடாது. உங்க பொண்டாட்டி நல்லாவே படுறாங்க, நீங்களும் நல்லாவே வசனம் பேசுறீங்க. 2 பேரும் சினிமாவுல ட்ரை பண்ணுங்களேன். டேய், இத நான் உன்னை கேட்டனாடா, ஷேவ் பண்ண ஜிப்பி. ஐயோ, இவரை நான் என்ன சொல்லிட்டேன்? இவர் மனசை நான் புண்படுத்திட்டேனா? ராசகோபாலு வா வா, நல்ல சகுனம். பாட்டி, ஆ. எனக்கே காது குத்துற பத்தியா? இது டெய்லி நீ பண்ற செட்டப் தானே. சகுனங்கிறது தற்செயல அமையணும். சும்மா இருடா அரட்டை. இவ நம்ம வீட்டு மகாலட்சுமிடா. நான் என்ன மகாவிஷ்ணு நான் சொன்னேன்? சரி சரி, நான் ஊருக்கு போய் லெட்டர் போடுறேன். ஆ. வீடு கிடைச்சோன்னு எழுதுறேன். உடனே புறப்பட்டு வந்துருங்க. ராசகோபாலு, நான் சொன்னதை மறந்துடாத. ஆ. பட்டணம் ரொம்ப மோசமான இடம். ஆமா, நல்ல புள்ளையா நடந்துக்கணும். வீடு பாக்குறப்ப கோயிலுக்கு பக்கத்துல இருக்க வீடா பாரு. முடிஞ்ச கோவிலே இடம் பாக்குறேன். பாட்டி, லக்ஷ்மி அவ புருஷன்கிட்ட ஏதோ பேசணும்னு ஆசைப்படுறா. சின்னஞ்சிருச்சு, அவளையும் கொஞ்சம் பேச விட. பாவம் இல்ல. ஏண்டா, நான் என்ன வேண்டாம் நான் சொல்றேன். தாராளமா பேசட்டும். பேசுடியம்மா, வரட்டா? ஓகே, பாய் பாட்டி. பாய். என்னம்மா? மாமா, ஆ, அது வந்து சொல்லுமா. பெட்டியில ஊறுகாய் வச்சிருக்கேன், அதை எடுத்து வேலைக்கு கண்ணை தடவிக்கணுமா? போங்க மாமா. ஏமா, இத சொல்லத்தான் அப்படி ஒரு லவ் லுக் கொடுத்தியா? பத்தா, சரி. என்னால இப்போதைக்கு இவ்வளவுதான் முடியும். வரேன் லட்சுமி. கொஞ்சம் டைம் கொடுங்க, நல்ல வீடா பார்த்து சொல்றேன். ஆமா, இப்படியே சொல்லி இந்த ஒரு மாசத்துல மெட்ராஸ் பூரா சுத்தி காமிச்சிட்டேன். நான் என்ன சார் பண்றது? நீங்க தானே சொன்னீங்க கோயிலுக்கு பக்கத்துல வீடு வேணும்னு. சரி, சாராய கடை பக்கத்துல பாரு. ஆ, இப்பெல்லாம் பாதி சாராய கடைங்க கோவிலுக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் பக்கத்துல தானே இருக்கு. அப்படின்றீங்க? ஆமா. பாத்துறேன் சார். அப்போ நான் என்னையா தலைய சொருகிற? உன்னோட பெரிய ரோதனையா போச்சு தெரியுமா? இந்த 2 ரூபா நல்ல ஷாம்பு வாங்கி தலையில தேய்ச்சிக்க. என்ன சார் 2 ரூபா கொடுக்குறீங்க? என்ன? ஒரு வீடு காட்டினாலே 10 ரூபா சார். 5 வீடு காட்டுறீங்க இன்னைக்கு. ஆமா, இது மாதிரி வீடு காட்டுறேன்னு சொல்லி இந்த ஒரு மாசத்துல 500 ரூபாய்க்கு மேல வாங்கிட்டேன். கொஞ்சம் சவகாசமே வேணாம், போ. ஏன் சார் இப்படி போப்பா. ஏழைங்க வயித்துல அடிக்கிறீங்க? பெருசா போ. டேய் ராஜகோபால், என்னடா இங்க என்ன பொறுக்கிட்டு இருக்க? என்ன வழுக்கு தானே வளர்த்துட்டு போறான்? வீடு காட்டுறேன்னு சொல்லி ஏமாத்துறான்டா. டேய், வீட தேடிட்டு இருக்க. ஆமா. என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்ன இதை பத்தி. நீ வீட்டு புரோக்கரா? டேய், இந்த கிண்டல் தானே வேணான்றது. இப்ப எங்க தங்கி இருக்க? மகாலட்சுமி லாட்ஜில. மகாலட்சுமி ராஜ்ல. அடப்பாவி, செலவு கட்டுப்படி ஆகாத. அதுக்காக பிளாட்ஃபார்ம்ல தங்க சொல்றியா? இத பார், ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா. என் வீட்டுக்கு வந்துரு. ஆ. பொண்டாட்டி பிரசவத்துக்காக ஊருக்கு போயிருக்கா, வசதியா இருக்கும். ஏய், டேய், வீடு கிடைக்கிற வரைக்கும் வந்து தங்கிக்கன்னு தானடா சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ்ரா. ஆமா, லாட்ஜுக்கோட வாடகை கொடுக்குற. டெய்லி 30 ரூபா. எனக்கு 20 ரூபா கொடு போதும். ஏய். ஏய், தமாஷுக்கு சொன்னடா வரல. வாடகை. ஐயோ, வாங்க. திடுதிப்புன்னு வந்து நிக்கிறியே, திக்குன்னு இருக்குது இல்ல, என்ன விஷயம்? சும்மா உங்களை பாத்துட்டு போலாம் தான். இதுக்கு முன்னால என்ன பார்த்ததே இல்லையா? ஊருக்கு போனோம், லீவ் வேணும். நான் சொல்லல, ராஜகோபாலி வந்தா புது கல்யாணம் பண்ணிக்கிட்டவன். வணக்கங்க. பொண்டாட்டிய பார்க்க போனோமா, சொல்ல வெக்கப்படுறான். தெரியுது இல்ல, பின்ன ஏன் அவரை கலாட்டா பண்ணிட்டு இருக்கீங்க? பாவம், இவரு இவ்வளவு பாடுபடுறாருன்னா அந்த பொண்ணு எவ்வளவு தவிக்குதோ. ரொம்ப உங்கற சரிப்பா, தாய் குலமே சொல்லிடுச்சு. 2 நாள் லீவு தரேன், ஓ. ஜமாயிச்சிட்டு வா. வந்த உடனே ஒண்ணு விடாம என்கிட்ட சொல்லணும். தேங்க்யூ சார். வரேன் மேடம். வாங்க மாமா. லட்சுமி. யாரு? ராசகோபாலு, ஐயோ, வா 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 வா. ஏண்டா வரேன்னு ஒரு கடுதாசி போட்டுக்க கூடாது? என்னமோ தோணுச்சு, படார்னு லீவ் போட்டு வந்துட்டேன். ஏன் மாமா, வீடு கிடைச்சிருச்சா? எங்க கிடைக்குது, தேடிட்டு இருக்கேன். வீடு கிடைக்கல? கிடைக்கலையே. என்னடா, ஆமா, வீட்டை போட்டுட்டு எங்க கிளம்பிட்டீங்க? இன்னைக்கு சிவராத்திரி, அதான் நாங்க 2 பேரும் கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். இந்த சாவி புடி. நீயும் குளிச்சிட்டு சீக்கிரமா கோயிலுக்கு வந்து சேர். வாமா. பாட்டி, நீங்க முன்னாடி போங்க, அவர் குளிக்கிறதுக்கு நான் தண்ணி வச்சுட்டு வரேன். அதுவும் சரிதான், சீக்கிரம் வந்துருங்க. போ பாட்டி, போ. இவனுக்கு தாண்டி ராத்திரி, நமக்கு என்ன? இத பாரு, என் நிலைமை தெரியுமா, விளையாடாத. நான் உனக்காக தான் வந்திருக்கேன். அப்புறம் நான் ரொம்ப அப்செட் ஆயிடுவேன். வேண்டாம் மாமா, இது ரொம்ப தப்பு. தப்பா? வரமாட்டியா? கிடையாதா? சட்ட சனியனே, உன்னை போய் கட்டிக்கிட்டேன் பாத்தியா? அந்த கழுவி உன்னையும் சேர்த்து கழுவி ஆக்கிட்டா. நீ சரிப்பட மாட்டமா? நான் போறேன். வந்தது வேஸ்ட், டிக்கெட் வேஸ்ட். என்னடி மாமா? சீக்கிரம் வாங்க சார், வாங்க. யாரு இல்லையா? ரேட்டு சார், இதுதான் கையும் களவுமா பிடிக்கிறது. எவ்வளவு ரேட்டு? 300 ரூபா சார். டூ மேட்ச். என்ன ரேட் எல்லாம் ஏத்தி விட்டுருக்கிற? அப்பாவியா இருந்தா இவளுக கறந்துருவாளுகளே. இவ யாரு புதுசா இருக்கு? உன் ஹெட் ஆபீஸ் எங்க? கொஞ்சம் மரியாதை பேசுங்க. நாங்க நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க. எங்களுக்கு இப்பதான் கல்யாணம் ஆச்சு. அவர் என் ஹஸ்பண்ட். இத பாருங்க, தாலி. இந்த தாலி சென்டிமெண்ட் எல்லாம் நான் நிறைய பார்த்தவன். இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாத. யோ, உன் பேர் என்ன? ராஜகோபால் சார். இது உன் மனைவியா? இல்ல சார். இல்லையா?
ஆமா சார் ஆமா. என்ன ஏன் நொல்லன்ற ஆமான்ற வளர்ற உன் ஊர் அது? வேலூர். வேலூரா? வேலூர்காரனுக்கு மெட்ராஸ் ஹோட்டல்ல என்ன வேலை? இங்க என்னோட ஹெட் ஆபீஸ் இருக்கு. கம்பெனி பேர் என்ன? சைனோரா கேசட். ஓ, யூ மீன் கிருஷ்ணனோட ஆபீஸா? என்னோட முதலாளி சார். ஐ see, just a minute. ஓ சார், மத்த ரூம்கள்ல இருக்கிற கழுதைகளை எல்லாம் ஓட்டிட்டு போய் வேன்ல ஏத்துங்க. ஓகே சார். இந்த வந்துடுறேன். பெண்பாவம் பொல்லாதும்பாங்க, என்ன பண்றது, கடமையாச்சே. ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் ராஜேந்திரன் பேசுறேன். என்ன இந்த நேரத்துல? ஒண்ணும் இல்ல, வழக்கம் போல சாந்தி லாட்ஜுக்கு ரைடுக்கு வந்தேன். உங்க ஆபீஸ்ல வேலை செய்யற ராஜகோபால் இன்னொரு பொண்ணு என்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. எது ராஜகோபாலா? ஊருக்குள்ள போயிருக்கான், அங்க எப்படி? இப்ப தலை குனிஞ்சு என்ன பிரயோஜனம்? பொண்டாட்டி அழைச்சுக்கிட்டு நேரா நம்ம பங்களாக்கு வர வேண்டியதுதானே? போய் இந்த லாட்ஜ் தானா கிடைச்சது உனக்கு? ஏம்மா, உன்ன மாதிரி ஒரு கற்பு கரைசி இந்த மாதிரி இடத்துல காலடி எடுத்து வைக்கலாமா? கிருஷ்ணன், அப்ப இவங்க ரெண்டு பேரும் உண்மையான தம்பதிங்களா? ஆமா சார். ஊருக்கு போய் பார்த்துட்டு வரேன்னு பர்மிஷன் போட்டவன் அழைச்சுக்கிட்டு வந்து நிக்கிறான் சார். சார், இவ பொண்ணே இல்ல சார். அப்புறம் ஏன் இவன் கல்யாணம் பண்ணா? அது இல்ல சார், இவ தெய்வம். மீரா, ஆண்டாள், இந்த ரேஞ்சில இவ ஒரு சிறந்த பக்தை. முகத்தை பாருங்க சார், அப்படியே தவக்களை தாண்டவ மாட்டுது. சாரி ஃபார் த ட்ரபிள். முதல்ல நீங்க இந்த ஹோட்டல காலி பண்ணிட்டு நான் சொல்ற ஒரு நல்ல ஹோட்டல்ல தங்குங்க. அதுக்கு அவசியமே இல்ல. என் வீட்டுல கெஸ்ட் ஹவுஸ் சும்மா தான் கிடக்குது. வீடு கிடைக்கிற வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் அங்கேயே தங்கிக்கலாம். ஐயோ, உங்களுக்கு எது சார் அனாவசியமான சிரமம்? நான் இவங்களை ஊர்ல கொண்டு விட்டு நான் மட்டும் தனியா வந்துடுறேன். அதுதான் நடக்காது. இந்த புண்ணியவதி எங்க வீட்டுல தங்கறதுக்கு நாங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் சார். நான் வந்து ஊர்ல சொல்லாம இவங்கள. பரவாயில்ல, லெட்டர் போட்டா போதும். ஐயோ, ஓகே, ஆல் த பெஸ்ட். அப்ப நான் வரட்டுமா? வாங்க வாங்க. இதுதான் என்னுடைய கெஸ்ட் ஹவுஸ். ரொம்ப முக்கியமான விஐபி வந்தா தான் இந்த கதவே திறக்கும். போனா போதுன்னு உனக்காக திறந்து விட்டுருக்கேன். இங்க எல்லா வசதியும் இருக்கு. பாத்திரம் பண்டத்துல இருந்து மளிகை சாமா வரைக்கும் சப்ஜாடா ரெடியா இருக்கு. இங்கே நீ தனி கொடுத்தனத்தை ஜாம் ஜாம்னு ஆரம்பிச்சு ஜமாய்ச்சிரு. ஏன் நெளியுற? மார்னிங் வந்து பேசுறேன். விஷ் யூ ரியல் குட் நைட். காலையில எல்லாம் டீடைல்டா என்கிட்ட சொல்லணும். என்னங்க? என்ன பெட் சூப்பரா இல்ல? இத சொல்லதான் கூப்பிட்டியா? எனக்கு தூக்கம் வருது, வாங்க. இந்த பாரு, இந்த கொஞ்சம் வேலையெல்லாம் நம்ம கிட்ட வேணாம். நீ இங்க படு, நான் ஹால்ல போய் படுக்கிறேன். என்ன மனுஷயா நீ? சொர்க்கத்தை பார்க்க வேண்டாமா? நான் சிவாஜி நடிச்ச சொர்க்கமே பாத்திருக்கேன். எனக்கு இது தேவையில்லை, நான் வரேன். என் ரேட்டை கொடுத்துட்டு போ. ரேட்டா? எல்லாம் என் தலை எழுத்து. இன்னும் 50. குட் நைட். குட் நைட் இல்ல, பேட் நைட். இப்ப சொல்றேன் கேட்டுக்க. நாளைக்கு காலையில விடிஞ்ச உடனே மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு நீ கிளம்பிடணும். ஓகே, நான் வெளியே போயிடுறேன். என்ன உன் சம்சாரம்னு சொல்லில கூட்டிட்டு வந்திருக்க? உன் முதலாளி கேட்ட என்ன சொல்லுவ? மை காட், இப்படி ஒரு சிக்கல் இருக்கா? எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றியா? என்ன? கொஞ்ச நாளைக்கு என்னோட ஒய்ஃபா நடிக்க முடியுமா? வைஃப் மாதிரி தானே, நான் ரொம்ப நல்லாவே நடிப்பேன். ஆமா, இப்படி எத்தனை நாளைக்கு தங்கணும்? கவலைப்படாத, ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி உன்னை சீக்கிரமாவே கட்டி விட்டுறேன். இத பாரியா, நான் டாக்ஸி மாதிரி அப்பப்ப மீட்டர் போடுறவ. என் டைமை வேஸ்ட் பண்ணிடாத. ஆமா, இத பாருமா, நான் உனக்கு தினமும் பணம் கொடுத்துறேன். ஆனா இந்த விஷயம் மட்டும் வெளில தெரிஞ்சது என் வாழ்க்கையே பாழாயிடும். நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும் ப்ளீஸ். ஓகே ஓகே, ஏதோ அந்த ரவுடி பசங்க கிட்ட இருந்து காப்பாத்தணுங்கிற நன்றிக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். உன் பேர் என்ன? பத்மா. ஓகே. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். உங்க வைஃப் எங்க? அவ கிராமத்துல இல்ல, ரூம்ல தூங்கிட்டு இருக்கா. இன்னும் எந்திக்கல. இன்னும் எந்திரிக்கலையா? கிராமத்து பொண்ணுங்க சீக்கிரம் எந்திரிச்சிருவாங்களே. அதுவும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அது ஒண்ணும் இல்ல, நேத்து நைட்டு சரியா தூங்கலையா, அதான். நடந்ததெல்லாம் உங்க முதலாளி சொன்னாரு. நான் வேணா போய் அவங்களை எழுப்புறேன். வேணாங்க, நானே போய் கூட்டு வந்துடுறேங்க. ஏன்னா அவளுக்கு உங்களை தெரியாதா, திடீர்னு தூக்கத்துல இருந்து உங்களை பார்த்து மிரண்டு. அதான், நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் கூட்டு வந்துடுறேன். இங்கேயே இருங்க, கூட்டு வந்துடுறேன்.
இருங்க. என்னம்மா பால் பாத்திரத்தை வீட்டு வாசல்ல வச்சுட்டு இங்க வந்து நின்னுக்கிற? ஒண்ணும் இல்ல. பால் ஊத்திட்டியா? எவ்வளவு பால் மிச்சம் வச்சிருக்க? கேதுமா, ஒரு 1/2 லிட்டர் கேது. பத்மா, இவங்க தான் முதலாளியோட சம்சாரம். நல்லா இருமா. ராஜகோபால் சார், இவ பேர் சகுந்தலா. நாங்கெல்லாம் சக்குன்னு கூப்பிடுவோம். இவதான் எங்க வீட்டு பழக்கமா பால் ஊத்துறவ. உங்களுக்கு ஊத்த சொல்லிட்டேன். ரொம்ப சந்தோஷமா. நான் போய் சொம்பு கொண்டாறேன். அடக்கமாரு. பத்மா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, வாசல் மொழியா கிடக்கலாமா? வந்து கோலம் போடுமா? கோலம் போட தெரியாது, நல்லா போட தெரியாது. பரவாயில்ல, நான் சொல்லி தரேன். சொம்பு இதான். என்ன மிஸ்டர் ராஜகோபால், கிராமத்துல பிறந்த வந்த பொண்ணுன்னு சொன்னீங்க, கோலம் போட தெரியாதாமே? அது ஒண்ணும் இல்லைங்க. இவளுக்கு ஒரே அம்மாவா? இல்ல, அவ அம்மாக்கு ஒரே செல்ல பொண்ணா. இவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து கோலம் கூட போட தெரியாம இது வந்து பாலை வாங்குங்க. வாங்கம்மா. ஏம்மா இப்படி தினம் வாசப்படல வந்து நின்னுக்கிட்டு தெருவையே பாத்துக்கிட்டு இருந்தா உன் புருஷன் வந்துருவானா? வீடு கிடைச்சா வந்துருவாமா? இல்ல பாட்டி, அவருக்கு என் மேல கோவம் தீரலன்னு நினைக்கிறேன். அடிப்போடி பைத்தியக்காரி, நான் வளர்த்த வேண்டியவன். அவனை பத்தி எனக்கு தான் தெரியும். உன் மேல உசிரியே வச்சிருக்கான். ஆமா. யாருமா லட்சுமி? நான்தா. இந்தாங்க. பாத்தியா பாத்தியா பாத்தியா, சொல்லி வாய் முடத்துக்குள்ள கடதாசி போட்டுட்டான். இல்ல பாட்டி, என் சிநேகிதி எழுதியிருக்கா. சிநேகிதியா? நான் அவன் தான் எழுதுனாக்குன்னு நினைச்சேன். படி படி. என்ன எழுதியிருக்கா? வீடு கிடைச்சிருச்சு. வீடு கிடைச்சிருச்சா? ஆமா பாட்டி, என் சிநேகிதி பட்டணத்துல இருக்கா. அவளை நான் வீடு பார்த்து கொடுக்கும்படி கடுதாசி போட்டிருந்தேன். அவ வீட்டுல இடம் காலி இருக்கா, பரிசல் இருக்கா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அப்ப இன்னைக்கே புறப்படலாம். மாமாவுக்கு எழுத வேணாமா? ஒண்ணும் வேண்டாம், இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளா இருக்கு. அதனால நேர்லயே போய் சொல்லிக்குவோம். வா வா வா. முதலாளியம்மா, ஒரு பயங்கரமான ஐடியா. குட் மார்னிங். என்ன ராஜகோபால், பாத்ரூம்ல தண்ணி வரலையா? பாத்ரூம் கூட ரிப்பேர் போல இருக்கு. அதுக்காக நீங்க ஏன் தண்ணி பிடிக்கிறீங்க? உங்க வயசு என்ன பண்றாங்க? அவளுக்கு உடம்பு வலி, அதான் படுத்திருக்கா. என்ன ராஜு, ஒரு ஆம்பளை வேலை செய்ய விட்டுட்டு பொம்பளை இப்படி தூங்கலாமா? நீங்க அவளை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. எனக்கு இந்த மாதிரி வேலை செய்யறது ரொம்ப பிடிக்கும். இப்படி சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல? இதுல வெக்கப்பட என்னங்க இருக்கு? பொண்டாட்டிக்காக புருஷன் வேலை செய்யறது தப்பா? சிவன் தன்னோட உடம்புல பாதியை சக்திக்கு கொடுத்தாரு. அதோட தத்துவம் என்ன? காலமெல்லாம் நமக்காக உழைக்கிற பொம்பளைக்காக கொஞ்ச நாள் புருஷன் உழைச்சா தப்பா? அப்படி உழைக்கல அவன் ஒரு ஆம்பளையே இல்ல. தம் புருஷனுக்கு பணிவிட செய்யறதுல பொண்டாட்டிக்கு சந்தோஷமா இல்லையா? ஆமா. அந்த சந்தோஷம் ஆம்பளைக்கு வரக்கூடாதா? பாக்குறவங்க தப்பா பேசுவாங்களே. அத பத்தி எல்லாம் நான் கவலைப்பட மாட்டேங்க. அவ யாரு? எம் பொண்டாட்டி. பிறந்த குடும்பத்தையே மறந்து நான் தான் சகலமும் நினைக்கிற உத்தமி பத்தினி. நாளைக்கே நான் செத்துட்டா பூவை பொட்ட தாலியை இழக்க போறது யாரு? என்ன உயிருக்குயிரா காதலிக்கிற என் பொண்டாட்டிக்காக புடவையை கூட துவைக்கிறத கௌரவமா நினைக்கிறேன். நான் புடவை கூட துவைப்பீங்களா? புடவை மட்டும் இல்லீங்க, உள்பாவாடை ரவிக்க பாத்திரம் கூட நான் தான் துலக்குவேன். இத நீங்க அவமானமா நினைக்கலையா? சத்தியமா இல்லீங்க. இதுல கிடைக்கிற ஆத்ம திருப்தி வேற எதுலயுமே கிடைக்காது. இந்த மாதிரி விஷயத்துல பொண்டாட்டிய சந்தோஷமா வச்சுக்கிறவன் தான் உண்மையான ஆம்பளை. மலபார் பாத்திரானந்த சுவாமின்னு ஒரு மகரிஷி சொல்லியிருக்கார். புடவை தோச்சா புண்ணியம் கிடைக்கும், பாத்திரம் தொலைக்கினா பாவமே தொலையும், முதுகு தேய்ச்சி விட்டா முக்தியே கிடைக்கும் சொல்லியிருக்கார். என் வீட்டுக்காரர் மேல உசிரியே வச்சிருக்காரு. ஆனா ஒரு நாள் கூட இப்படி எல்லாம் அவருக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்காது. நீங்க வேணா ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க, அவ்வளவுதான் தூள் கிளப்பிடுவாரு. ஒருவேளை செய்யலன்னா நீங்க முயற்சி பண்ணுங்க, வெற்றி உங்களுக்கு தான். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நம்ம ஐடியா நல்லா வேலை செய்யுது. நாம தான் ஐடியா கொடுத்தோம் முதலாளிக்கு தெரிஞ்சது, நம்மளை வீட்டை விட்டே துரத்திடுவாரு. நானும் அந்த சைத்தானோ துரத்திடலாம். பத்மா, நீ காலி. ராஜகோபால், அயோக்கிய நாயே, பரிதாபப்பட்டு வீடு கொடுத்ததுக்கு என் வீட்டோட அத்திவாரத்தையே ஆட்டி முட்டியட. இல்லைங்க, உங்க உண்மையான சொரூபத்தை காட்டின அந்த புண்ணியவானை ஏதாவது பண்ணீங்க, அப்புறம் இந்த ராமஜெயத்தை பேப்பர்ல தான் பார்க்க வேண்டி வரும். ராமு, அப்படியெல்லாம் ஒண்ணும் செஞ்சிடாதே. அவனை நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன். இன்னில இருந்து அவன் தான் என்னுடைய ஞான குரு. என்னை வாழ்த்தி வாளிய கொடு, புறப்படுகிறேன். என்னுடைய புனித காதலை நிரூபிக்க பக்கெட் யாத்திரை மேற்கொள்ளுகிறேன்.
அம்மா கும்பிடுறோம்மா. வணக்கம்மா. வணக்கம். ஆட நீயா? ஏன்பா இப்பதான் என் வீட்டுக்கு வர வழி தெரிஞ்சுதா உனக்கு? என்னக்கா நீயும் புரியாம பேசுற? நான் அந்த மேடையில பாடினவளை கட்டிக்கிட்டேன்னு மாமா என்ன அடிச்சு விரட்டினதை மறந்துட்டியா? இன்னைக்கு பர்த்டே நாங்க மனசு கேட்கல வந்துட்டேன். எல்லாம் சரியா போயிடும். அம்மா ஐயா அங்க இருக்கிறாரியா? பின் பக்கத்துல இருக்காரு. அங்க என்ன பண்றாரு? பொண்டாட்டிய உண்மையா நேசிக்கிற ஆம்பளை என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்னக்கா புதிர் போடுற? நீங்க எல்லாம் அவரை பார்த்து கத்துக்கணும். வாங்க. என்ன வெண்மையோ ஆகா, என்ன வெண்மையோ வெண்மைங்கிற பாட்டி மஞ்சள். உங்க மாமாவை. மாமா ஹாப்பி பர்த்டே டு யூ. ஐயா உங்களுடைய பிறந்த நாளைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ. ஆமா இன்னைக்கு என் பிறந்த நாளா? ஆமாங்க, இந்த சந்தோஷத்துல எனக்கு எல்லாமே மறந்து போச்சு. இருங்க காஃபி கொண்டு வரேன். எனக்கு கூட காலையில இருந்து டைட்டா ஒர்க் இருந்துச்சா, அதான் மறந்துட்டேன். மாமா இதுதான் உண்மையான காதல் புருஷன் செய்யற வேலை. பின்ன என்னடா, நம்ம துணியை பொண்டாட்டி துவைக்கிறா, பொண்டாட்டி துணியை நாம துவைச்சா என்ன தப்பு? கண்ணா, பொண்டாட்டி துணியை கசக்கும் போதும் துவைக்கும் போதும் புழியும் போதும் ஒரு இனம் தெரியாத சுகம் இருக்குடா. நீ வேணா ட்ரை பண்ணி பாரு. வேண்டாம் மாமா, உங்க பொண்டாட்டி அவன் புடைய மட்டும் துவைக்க சொல்றா, என் பொண்டாட்டி ஊரா பொண்டாட்டி புடையெல்லாம் துவைக்க சொல்லுவா. நான் வர்றேன் மாமா. பாவம், இவன் புழிய வைக்காதவன், சீ கொடுத்து வைக்காதவன். சார் கையெல்லாம் சோப்பு நிறையா இருக்கு, கொஞ்சம் கழிக்கிறீங்களா? காஞ்சிர போகுது. டேய், கையில நுர இருந்தா நேரம் இருந்தா உனக்கு என்ன? நீ ஏன் இங்க வந்த? அவன் ஏன் மச்சான், வருவான் போவான், உனக்கு என்ன இங்க வேலை? ஸ்பெஷலா காக்கா பிடிக்க வந்தியா? சார் உங்க மனசையும் நான் புண்படுத்திட்டேனா? மனச புண்படுத்திட்டியா? மனச குண்டு குழியுமாக்கிட்ட. போடா. இந்த மூதேவி, நீ சும்மா நின்னாலே திக்குன்னு இருக்கும். ஏன்டா இப்ப சிரிச்ச? உன் பொண்டாட்டி புடைய துவைக்கும் போது என் பொண்டாட்டி புடைய துவைக்கிற ஞாபகம் வந்துச்சியா, அதான் திச்சா. கண்ணா, நீ தாண்டா உண்மையான கணவன். இது என்ன தெரியுமா? ஏன் சம்பளம் எதுக்கு? பாதிய சர்பத்துல புரிஞ்சு சாப்பிடுறதுக்கும் பாதிய தலையில பூஞ்சி தேய்ச்சிக்கிட்டுக்கும். இந்தா என்ன ஐயோ, கதிரேசன் சார் கொஞ்சம் நில்லுங்க சார். கதிரேசன் சார், கதிரேசன் சார், மேடத்திட்ட காப்பி வேணான்னு சொல்லிட்டேன். அவங்க மனசை நான் புண்படுத்திட்டேனா? என்னையா சொல்ற? இல்ல, அவங்க மனசையும் புண்படுத்திட்டேன், நம்ம முதலாளி மனசையும் புண்படுத்திட்டேனே. இப்போ உன் உடம்பு புண்ணாயிடும் சொல்லிட்டேன். அதுக்கு இல்ல சார். ஐயோ,